சார் இது கீ போடாமல் லாக்கில் இருக்குது, அதனால் ஓப்பன் பண்ணுறோம். திறக்கிறோம் பாருங்க, கீ போடாமல் ஓப்பன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு 304 SS ராடு பாருங்க. 1 2 3 4 5 6, இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6 வந்து லாக் ஆகிடும். ஸோ சேஃப்டியை பற்றி கவலைப்படணும்னா துருவும் பிடிக்காது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உள்ள இது வந்து ஆஃபீஸ் போகிறதுனால இது ஒன்று மட்டும் கேஷ் வச்சு லாக் பண்ண போகிறோம். அதனால் இது ஒன்றுக்கு மட்டும் ஒரு சின்ன லாக்கர் கேட்டாங்க, லாக்கர் போட்டேன். மீதி எல்லாம் ஃபைல் வைக்க போகிறாங்க, அட்ஜஸ்டபிள் தான். இந்த தட்டி வேணா எடுத்துக்கலாம், வேணான்னா உள்ள வச்சிடலாம். ஸோ எல்லா பிளேட்டும் அட்ஜஸ்டபிள். இப்போ நம்ம இந்த உள்ள இன்னரில் எப்படி லாக் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர் வந்து 27ல் நம்பர் 1 இதுக்கே லாக் ஆகிடும். இது திறக்க முடியாது. இதுதான் நம்பர் 2. மறுபடியும் நம்பர் 2 திறக்கும் போது ஓப்பன் வந்து நம்பர் 2, அப்புறம் நம்பர் 1 ஓப்பன். இதில் லாக் பண்ணும்போது நம்பர் 1 நம்பர் 2, ஓப்பன் பண்ணும்போது நம்பர் 2 நம்பர் 1, அப்படி ரிவர்ஸ். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சு. இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் 2 செட்டு. நான் இந்த சாவி எடுத்துக்கிறேன் கையில். இது ஒரு செட் சாவி உள்ள இருக்கு. இப்போ லாக் பண்ணுறேன். லாக் பண்ணாதான் இந்த சாவி வேலை செய்யும். லாக் பண்ணுறேன். இது வந்து எங்களுடைய கம்பெனியில் லோகோ மாதிரி தெரியும், பட் ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் லாக் இருக்குது. அது எப்படி திறக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல மேலே இருந்து லாக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, இல்லை மேலே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அப்படி தான் நான் செட் பண்ணியிருந்தேன். இப்போ சாவியிலே ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஓப்பன் காட்டுறவங்க இதில் போட்டால் தான் இது ஓப்பன் ஆகும். இப்போ சாவி நம்பர் 3, சாவி நம்பர் 3ல் நம்பர் 1 போடுறேன். 1 போட்டாலே லாக் ஆகிடும். ஒரு கீ போட்டாலே லாக் ஆகிடும். நம்பர் 1 போட்டு பூட்டியாச்சு. அடுத்தது நம்பர் 2. இப்போ ஃபுல் லாக்குடு. இழுத்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஆங்கில திறந்தா திறக்கும். இதுக்கும் உள்ளக்கிற லாக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இது சும்மா ஒரு லாக்கை மறைக்கிறதுக்காக தான். இது கம்பெனி லோகோ மாதிரி இருக்கும். இந்த உள்ளக்கிற லாக்கை மறைக்கிறதுக்காக தான் இது. அப்புறம் இது வந்து அனாவசியமாக திறக்கவும் முடியாது. உள்ள கீ பண்ணாமல் நேம் பிளேட்டை திறக்கவும் முடியாது. ஸோ இது உள்ள நம்ம லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 3ஆம் நம்பர் உள்ள லாக் பண்ணிட்டோம். இதில் ஓப்பன், இந்த 4ஆம் நம்பர் கீழே ஓப்பன் பண்ணாதான் இப்போ 3ஆம் நம்பர் பிளேட் ஓப்பன் ஆகும். அப்புறம் நம்பர் 3 லாக் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்பர் 4, இப்போ 4ல் நம்பர் 1 நம்பர் 1 லாக் பண்ணிட்டேன். இப்போ 4ல் நம்பர் 2 லாக் பண்ணியாச்சு. இப்போ 13, அதாவது சாவி நம்பர் 13 லாக் பண்ண போகிறோம். 13 லாக் பண்ணிட்டோம். நம்பர் 1 போட்டு லாக் பண்ணிட்டோம். அப்புறம் நம்பர் 2 போட்டு லாக் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஃபுல் லாக்குடு. இதெல்லாம் பொண்ணு நீங்கள் அடிச்சு ஓட்டச்சு டிமெல்லாம் திறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது யாருமே. ஸோ ஓப்பன் பண்ணுறேன். நம்பர் 2 போடுறேன். 1, அடுத்தது நம்பர் 1 நம்பர் 2 போட்டு லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்பர் 1 போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ திறக்குமான்னு திறக்காது. ஏன்னா ஒரே ஒரு கீ மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 4 வந்து நம்பர் 4ல் நம்பர் 2ஆம் நம்பர் கீ போட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா திறக்கும்போது நம்பர் 2 நம்பர் 1 ஓப்பன். 2ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். திறக்குமான்னு கேட்டால் திறக்காது. அடுத்தது 1ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டேன். திறக்குமான்னா திறக்காது. ஏன்னா இன்னும் இதில் லாக்கில் இருக்குது. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா 4ஆம் நம்பரில் இன்னொரு கீ இருக்காது. இப்போ 3ஆவதாக ஒரு கீ 4ஆம் நம்பரில் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணால் தான், அதில் போட்டு கீ ஓப்பன் பண்ணால் தான் இந்த மேலே ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்பர் 3 ஓப்பன் பண்ணலாம். இதில் நம்பர் 3 ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். நம்பர் 3ல் 2ஆம் நம்பர் சாவி போடுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆகிடுமானா ஓப்பன் ஆகாது. இன்னும் 1ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணாதான் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஒவ்வொன்றுலையும் 2 கீ 1ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ திறப்பான்னு கேட்டால் திறக்கும். ஏன்னா ஃபுல் ஓப்பன். இப்போ நம்ம எப்பயுமே இந்த மாதிரி 2, 4, 6 கீ லாக் பண்ணுமான்னு கேட்டால் லாக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு கீ ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறீங்களா, ஒரு கீ
லாக் அடிக்கல பாருங்க. லாக் அடிச்சாதான் லாக் ஆகும். ஒரே ஒரு கீ லாக் பண்ணா போதும், அவ்வளவுதான். நீங்க ஆஃபீஸ் ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே இருக்கலாம். நீங்க நைட்டு வீட்டுக்கு போகும்போது மட்டும் இன்னொரு கீ 2ஆம் நம்பரும் சேர்த்து லாக் பண்ணா போதும். லாக் பண்ணிட்டு இதை இழுத்து விட்டா போதும், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வரணும்னா இந்த 4ஆம் நம்பர் இருக்கு பாருங்க. இந்த 4ஆம் நம்பர்ல இந்த கீ போட்டு ஓபன் பண்ணாதான் திறக்கும், சரிங்களா? இப்ப இதுல ஒண்ணு லாக் பண்ணாலே போதுமானது. நீங்க எங்கன்னா வெளியூர் போறீங்க, இல்லைனாக்கா சாட்டர்டே சண்டே லீவ் வருது பாருங்க, அப்ப மட்டும் இந்த 3மே லாக் பண்ணா நல்லதா, இல்லைன்னா இன்னொரு கீ பசங்க இல்லைன்னா எதனா இந்த 2ல எதனா 1 லாக் பண்ணா போதும். நீங்க 3 லாக்குமே ஓபன் பண்ணீங்கன்னாக்கா சேஃப்டி தான், அதுல டவுட் இல்லை. இருந்தாலும் அப்பப்போ நீங்க 3 ஓபன் பண்ணி திறந்துருந்தீங்களா ஒரு டென்ஷன் ஆகும். அதனால ஒரு கீ போட்டாலும் சேஃப்டியான்னு கேட்டா சேஃப்டி தான், கவலையே பட வேணாம். ஓகே, கட் பண்ணிக்கலாம்.